டீ அங்க இல்ல காபி இல்ல டீயே கொடுங்க. வெல்கம் பேக் மகளே, நான் உங்கள் ட்ரீ டிராவலர். இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னா பாலக்காட்டில் இருக்கிற கொல்லிங்கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அது ஒரு ஹெரிட்டேஜ் வில்லேஜ். அந்த வில்லேஜ் சுற்றி நல்லா லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வேறு வீடியோவும் பார்த்தா நிறைய வீடியோ நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த கிளைமேட்டில் போனோன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சீத்தாரங்குண்டு வியூ வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே போயிட்டு அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் பார்த்துட்டு அப்படியே சீத்தாரங்குண்டு வாட்டர் ஃபால்ஸு அங்கே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு தான் ஒரு பிளானில் இன்னைக்கு கிளப்பியாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை, நேரம் காலை 6:30. அப்படியே சூலூர்லேருந்து கிளம்பி வந்து அவங்க டீயை போட்டு வடை இருக்குன்னு பார்த்தா வடை கிடைக்கல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு அங்கே வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் இருந்துச்சு. முன்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலையை சுற்றி அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் ஆடி பரவிட்டு இருக்குது ஜம்முன்னு. பைபாஸு நடுவில் வண்டி பைபாஸு நடுவில் நின்று அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என் கூட ட்ராவல் பண்ணுறது மிஸ்ஸஸ் ஐயப்பன். கடைசியாக 2 பேருமே ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணோம். அது ஒரு நல்ல ஃபன்னாக போச்சு. எங்கேயும் போய் சோறு வாங்கி தராமல், டீ குடிக்காமல், வாந்தி எடுத்து அப்படியே அது ஒரு பயணமாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியல. அதுக்கப்புறம் 2-3 பயணம் சின்ன பயணமாக போயிட்டு வந்தோம். இப்போ மறுபடியும் நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது ரெகுலராக வீடியோ போடுற ஒரு பிளானில் தான் இறங்கியிருக்கோம். ஏன்னா பல சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பயணங்கள், நம்மளோட வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக. எப்பயுமே நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல் அப்படியே தனியாக நமக்கு தெரியும். அது மழை காலமோ வெயில் காலமோ எதாக இருந்தாலும் நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல் அப்படியே நல்லா ஜம்முன்னு இருக்கும். அப்படி தான் அங்கே நம்ம பாலக்காடு பைபாஸில் ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடு போகாமல் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்து வர மாதிரி இருக்கும் இந்த கொல்லிங்கோடு வில்லேஜுக்கு. இந்த வில்லேஜ் போகிற பாதையிலே இது பாலக்காடு போய் ஜாயிண்ட் ஆகி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ரோடு ஃபுல்லாக லோக்கல் ரோடு மீன் கிராமங்கள் இருக்கிறது நல்லா இருக்குது. அப்படியே ரோடு வர அப்படியே ஜம்முன்னு, வெயிலும் இன்னும் வரல, அப்படியே ஃபுல்லாக மேகமூட்டமாக ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்குது. அப்படியே ஒரு இடத்துக்கு வந்தோடனே நல்ல பாலம், நல்ல இந்த கேரளா படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இந்த மாதிரி வியூக்கள் தான் நல்லாயிருக்கும். அது ஒரு அழகு. அப்படியே அந்த அழகை தான் அப்படியே அங்கங்கே பார்த்து ரசிக்கலான்னு சொல்லிட்டு தான் வண்டியை நிறுத்திட்டோம். நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க வண்டியை இந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சித்தூர் வந்து ஹோட்டலில் ஒரு சாப்பாடு, நல்லா காலை சாப்பாடு சாப்பிட்டு அப்படி இங்கேருந்து இன்னொரு 27 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே அங்கே தான் போகலான்ற ஐடியா. வெயில் அடிக்குது, கிளைமேட் மாறி இருக்குது, நல்லாயிருக்கு. அங்கே போயிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். வர்ற வழி ஃபுல்லாகவே நெல்வயல் தான். நெல்வயல் அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த பாதை அமைதியாக ஃபுல்லாக நெல்வயலாக சுற்றி நெல்வயல் தான் ஜம்முன்னு சூப்பராக இருந்துச்சு. நீ அதே நெல்வயல் தான் அங்கேயும் இருக்கும். வீடியோ பார்த்ததில் ஒரு பாய் கிளம்பிட்டேன். போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்ட்டு. காலை சாப்பாடு அருமையாக சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கடையை பார்த்து நிப்பாட்டியாச்சு. நல்ல லொக்கேஷன், ஒரே ஒரு சின்ன கடை.
சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவள் மரியாதையாக தானே பேசணும். யார் சொன்னது? எங்கள் வீட்டுக்காரரு. இங்கே கையில் பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எப்படி வச்சிருக்க? ஒரு வழியாக அங்கேருந்து கரெக்டாக வந்துட்டோம். சீதாரங்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். எங்கே கிட்டத்தட்ட இந்த மலையில் ஒரு 10 ஃபால்ஸ் விழுகும் போல். எந்த ஃபால்ஸு எது சீதாரங்குண்டுன்னு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தோம். போகிற பாதையில் வந்துக்கிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் வந்தால் சீதாரங்குண்டே வந்துட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபால்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதை இருக்குது. சும்மா அங்கங்கே அப்படியே பென்சிலில் கோடு போட்ட மாதிரி, அப்படியே தண்ணியை தூக்கி தெளித்த மாதிரி நல்லாயிருக்கு. கிளைமேட்டு இன்னும் ஜம்முன்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷம் நடந்து போகணுமாம்மா. யானையெல்லாம் இங்கே வரும் போல் புறா கம்பி வெளியெல்லாம் போட்டிருக்காங்க. யானை வந்தால் காட்டுறோம். வாங்க அப்படியே மேலே போகலாம். வாங்க. இங்கே சீதாரங்குண்டு உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா. சில்ட்ரன்ஸுக்கு கேமராவுக்கு அமௌண்ட்டு. சில்ட்ரன்ஸுக்கு 20 ரூபா, அடல்ட்டுக்கு வந்து 30 ரூபா. நாங்கள் 2 பேர் வந்து 60 ரூபா வாங்கிட்டாங்க. அப்புறம் கேமராவுக்கு வந்து 50 ரூபா. ஸ்டில் கேமராவுக்கு, வீடியோ கேமராவுக்கு 150 ரூபா. ஆனால் இது எந்த ஸ்டில் கேமராவில் போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு அமௌண்ட் மிச்சம். இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். நல்லா கட்டியிருக்காங்க ஏரியா எல்லாமே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா கட்டியிருக்காங்க. பழைய காலத்து இதில் என்னங்க நீட்டாக இருக்குங்க. கூட்டி சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க. ஆளுங்க நிறைய பேர் வராங்க. வாங்க போகிறோம். இது வழியாக தான் போகணும் மேலே. அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வந்தோம்னா இங்கே கொஞ்சம் தான் ஏதோ ஒரு கேட்டாக என்னமோ இருக்காம்மா. அங்கே வரைக்கும் தான் போக முடியும். மேலே ஃபால்ஸுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். குளிக்கணும் அப்படின்னா கீழே தண்ணி வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. அந்த இடத்துல மட்டும் தான் குளிக்க முடியும். வா, யார்கிட்ட பேசுகிற? எப்படி புலி, கரடி, யானை இதெல்லாம் வருமா? வெளியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க. அங்கேருந்து வந்ததுக்கு கொஞ்சம் தூரம் ஏற முடிஞ்சு, மேலே போக முடியாதுன்ட்டாங்க. ஃபுல்லாகவே வேலி போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேலி தான் ஃபுல்லாகவே தான் அங்கே வரைக்கும் தான் இருக்குது. அதுவும் அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டாங்க, அடைச்சி தான் இருக்குது. ஃபால்ஸ்லேருந்து வர்றது இந்த அங்கே தண்ணி விழுகுது. இதான் சீதாரங்குண்டு ஃபால்ஸ். அது இருக்கா போகிறாங்க, பார்க்கலாம். நல்லா குகைகளாக இருக்குது. அங்கேருந்து வர்ற தண்ணி இங்கே ஸ்டோர் ஆகி கீழே விழுகுது. இதுதான் எண்டு. மேலே போக முடியாது. பாதை இருக்குது, ஆனால் அலோடு இல்லை போல். விலங்குகள் என்னமோ நடமாட்டதா என்னமோன்னு தெரியல. நல்லா செங்குத்தாக ஏறுது ஃபுல்லாக. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா செங்குத்தாக ஏறுது. மேலேருந்து தண்ணி வந்து அப்படியே இந்த இடத்துல ஸ்டோர் ஆகி மறுபடியும் கீழே விழுகுது. இங்கே குளிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா அந்த பெரிய இது மாதிரி இருக்குது, அந்த இடத்துல குளிக்கலாம். கீழே இறங்கி வந்தாச்சு. ஃபால்ஸும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. சும்மா போனதுக்கு தண்டத்துக்கு 100 ரூபா காசு. ஆனால் வியூ நல்லாயிருக்கு. இன்னும் 2 மணி நேரத்தில் விழுகுது. ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் தான் முடியும். மேலெல்லாம் போக முடியுமான்னு தெரில. நம்ம வரும்போது இன்னொரு இடத்துல எல்லோரும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே போக முடியும்னு தெரில. அங்கே வேணால் போய் பார்க்கலாம். ஆனால் கூட்டமாக இருந்தாலே கசகசன்னு இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இறங்கி வந்தாச்சு. இந்த தண்ணி தான் அந்த ஃபால்ஸ்லேருந்து விழுந்து வர்ற தண்ணி. அது தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. அங்கேருந்து வர்றதில் மேலேருந்து வர்றது வந்து தொட்டி கட்டி இந்த தண்ணி அப்படியே கீழே போகுது. அங்கே அதுக்கு வெயிலுக்கு அதுக்கு தெரியல. அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபால்ஸ் இருக்குது.
ஓகே மக்களே, இன்னைக்கு காலையில் கிளம்பி இங்கே வந்தது ஓரளவுக்கு காலையில் நல்ல கிளைமேட் இருந்துச்சு ஜம்முன்னு. இங்கே வந்து ஒரு 9:30க்கு 9 பக்கமாக வந்தோம். ஆனால் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அநியாயத்துக்கு வெயில் அடிக்குது, முடியல. உள்ளே ஃபால்ஸ் போனாலும் பெருசாக குளிக்கலாம் முடியாது. நார்மலாக வந்துட்டு ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போவாங்க, நல்லாயிருக்கும். அந்த போகிற பார்த்து நல்லாயிருக்கு. மழை டைமு காலையில் இல்லைன்னா ஈவினிங் டைம் வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பயணம் ஒன்று முடிஞ்சு. அடுத்து எங்கே போகிறதுனே தெரியல. போயிட்டு சாப்பிட்டுட்டு கொல்லிங்கோடு அந்த கிராஸ் பண்ணி வந்தது கொல்லிங்கோடு வில்லேஜ். அதோட தான் அந்த சீத்தாரங்குண்டு வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, இதோட இந்த பயணம் முடியுதுன்னா இந்த லொக்கேஷனுக்கான பயணம் முடியுது. நம்ம கரெக்டாக கொல்லிங்கோடுலேருந்து கொல்லிங்கோடு ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அது இருக்கிற ஏரியா தான் ஃபுல்லாகவே. அதை சுற்றி வந்தோம்னாலே சீத்தாரங்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் இதுதான். தெரியுதில்ல, இது மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபால்ஸு, ஒரு சுற்றி மலையில் 4-5 ஃபால்ஸ் அப்படியே அங்கேருந்து விழுகிற மாதிரி. அதில் இருக்கிற மெயின் ஃபால்ஸ் வந்து சீத்தாரங்குண்டு. எனக்கு பின்னாடி தெரியுது இல்லை, அதுதான் சீத்தாரங்குண்டு. ஆனால் அங்கே மேலே ஃபால்ஸ் விழுகிற இடத்துக்கெல்லாம் போக முடியாது. கீழே வந்து தண்ணி ஸ்டோரேஜ் ஆகுது, ஆல்ரெடி தண்ணி ஸ்டோரேஜ் ஆகுது. அந்த இடத்துல மட்டும்தான் போய் குளிக்க முடியும். அதுக்கு அமௌண்ட்டு ஃபேமிலியாக போகிறதுக்கு ஓரளவுக்கு ஓகே. மற்றபடி இந்த வியூ பார்க்க வேணால் ஈவினிங் இல்லைன்னா காலையில் வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் நிற்கிறேன்ல இந்த ரோடு, இந்த நெல்வயல், அந்த ஃபால்ஸு சுற்றி அப்படியே இதெல்லாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான். அங்கே லாஸ்ட்டு மலை வரைக்குமே ஃபுல் ஃபால்ஸ் தான். அந்த ஃபால்ஸ் வரைக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா மழை விழுகும் போது வந்தோம் அப்படின்னா அந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதுக்காக வேணால் வரலாம். அதுக்காக தான் நாங்களும் வந்தோம். இப்போ இது முடிஞ்சு இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு போய் அப்படியே கஞ்சியை போட்டு அடுத்து எங்கே போகலான்னு பார்த்து பிளான் பண்ணி போவோம். அப்படி எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. வேறு என்ன பண்ணுறது, அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம். அடுத்த இடம் இல்லைன்னா அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம். உங்கள் ட்ரீ டிராவலர். வாழ்த்துக்கள். மஜா படம் செம்மையா இருந்துச்சு.